இங்க ஒரு சின்ன பையன் பீச் ஓரத்துல ஒரு பெரிய முட்டை இருக்கிறத பாக்குறான். சோ உடனே ஓடி போய் அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து காட்டுறான். இப்ப ரெண்டு பேருமே அது எப்படா உடையும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முட்டை உடைஞ்சு ஒரு அழகான ஆமைக்குட்டி ஒண்ணு வெளியில வருது. சோ அந்த ஆமைய இவங்களோட பெட்டு மாதிரியே கூடவே வளர்க்கறாங்க. அதுக்காக அதோட ஓடு மேல இவங்க ரெண்டு பேரோட பேரையுமே சங்கால எழுதி வைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் இந்த பொண்ணு இவனுக்கு ஒரு மாலை கிஃப்டா கொடுக்கறான். அதுக்கப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பொண்ணு அந்த ஆமை கூடவே நீச்சல் அடிக்கலான்னு கடலுக்குள்ள போயிடுறா. ஆனா போனவ திரும்பி வராமலே போயிடுறா. இவன் அவ கடலுக்குள்ள போறத பார்த்ததும் அவளை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அதுக்குள்ள அவ எங்க போனானே தெரியாத தூரத்துக்கு போயிடுறா. இப்படியே 13 வருஷம் ஓடியுமே இவனும் அவ எங்கேயாவது உயிரோட தான் இருப்பா. சோ என்னைக்காவது திரும்பி வருவான்னு நம்பிக்கையோட இருக்கான். அடுத்த நாள் இவனும் இவனோட ஃப்ரெண்டும் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. போன இடத்துல இவங்களோட போட்டையே ஆற்ற அளவுக்கு ஏதோ ஒன்று பெருசா இவங்களோட வலையில மாட்டுது. உடனே அந்த வலையை மேல தூக்கி பார்த்தா வலைய பிஞ்சு போயிருக்கு. இவனோட 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி வலை பிஞ்சு போற அளவுக்கு எதுவுமே நடந்தது இல்ல. சோ இது கண்டிப்பா ஒரு மீனோட வேலையா இருக்காதுன்னு சொல்றான். பார்த்தா இவன் சின்ன வயசுல வளர்த்த ஆமை தான் இப்ப உலகத்திலே பெரிய சைஸ் ஆமையா வளர்ந்து அந்த கடல் ஏரியாவே ஆட்டி படைக்குது.